இறையாளுகையை நோக்கிய அழைப்பு. லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் கடைசி 5 வசனங்களில் உள்ள வேத பகுதியில் ஆண்டவர் இயேசுவுடன் அவரது பணியில் ஈடுபட்ட 2 சகோதரிகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த சகோதரிகள் இருந்த ஊருக்கு இயேசு வந்தபோது மார்த்தா என்கிற ஒரு சகோதரி இயேசுவை தனது வீட்டில் வரவேற்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்ட இயேசு ஒருவேளை தனது சீடர்களுடன் கூட அவ்வீட்டிற்கு சென்றிருக்க கூடும். அங்கே இயேசு கூறுபவைகளை மார்த்தாவின் சகோதரியாகிய மரியா அவரது காலடியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தாவோ இயேசுவையும் அவரோடு வந்திருப்பவர்களையும் உபசரிப்பதற்கான ஆயத்த பணியில் தனியாளாக முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கின்றார். அதனால் சலிப்படைந்த மார்த்தா தனக்கு உதவி செய்யுமாறு தனது சகோதரியான மரியாவை தன்னுடன் அனுப்புமாறு இயேசுவிடம் முறையிடுகின்றார். அதற்கு இயேசு, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று அவளுக்கு சொன்னார். இயேசு மார்த்தாவின் கோரிக்கைக்கு ஏற்ப மரியாவை மார்த்தாவிடம் அனுப்பவும் இல்லை. ஆர்வம் தரக்கூடிய விதமாக மரியாவை போல மார்த்தாவையும் வந்து தான் சொல்வதை அமர்ந்திருந்து கேட்குமாறும் கூறவில்லை. ஆக இயேசு மார்த்தா மரியா ஆகிய இருவருடைய செய்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆயினும் மார்த்தாவிற்கு இயேசு கூறும் சொற்களை ஆழமாக பார்த்தால் இன்னும் சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அநேக விடயங்கள் என்று இயேசு இதனை கருத்தில் கொண்டார். விருந்தோம்புவதற்கு மார்த்தா ஆயத்தப்படுத்தும் அநேக, ஒருவேளை ஆடம்பரமான உணவு வகைகளை குறித்து சொன்னாரா, அல்லது அங்கேயும் இங்கேயும் என்று மார்த்தாவின் கவனத்தை ஈர்க்கும் அநேக விடயங்களை குறித்து சொன்னாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவின் பதிலை கூர்ந்து கவனித்தால் தனது வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதே போல அலைபாயும் மனதை விடுத்து ஒரு விடயத்தில் கவனம் செலுத்துவது ஆகிய இரண்டையும் அவர் வலியுறுத்துகிறது போல் தெரிகிறது. ஆகவே எந்தெந்த விடயங்கள் எமது மனதை அலைக்கழிக்கின்றன என சிந்தித்து இந்த உபவாச நாட்களில் அவரது வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு நீராய் வைத்திருக்க முயற்சிப்போமா? ஏனெனில் அப்பொழுதுதான் இறையாளுகையை நோக்கிய அழைப்பு எங்களுக்குள் உயிர் பெறுகின்றது. இந்த சிந்தனையில் ஆண்டவர் தாமே எம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மார்த்தாளின் வேலைகள் ஒரு புறம், மரியாளின் தாகம் இயேசுவின் பாதம். உலக கவலைகள் மனதை அலைக்கழிக்க, உந்தன் வார்த்தையை நிம்மதி அளிக்க இந்த தவ காலம் அழைக்கிறதே, இதயத்தை ஒரு நிலைப்படுத்தவே. தேவனின் பிரசன்னமே மேலான பங்கு, அவரோடு நிலைத்திருப்பதே உயிருள்ள அங்கம்.